திரு பிரகாஷ், திரு ஜாகிர் ஹுசைன் எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு காணொலியில் அவர் சொல்கிறாரு. 8ஆம் தேதி அந்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கு முன்பு காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாரு, மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சிருக்கிறாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும் இவர் மீது அச்சுறுத்தல் இருக்குன்னு. ஓரளவுக்கு அவங்க வந்து கவனமாக இருந்திருந்தா அந்த உயிர் போயிருந்திருக்காது தானே? கண்டிப்பாங்க. ஜாகிர் ஹுசைன் படுகொலைன்றது வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அவர் வந்து முதல்வர் ஸ்டாலினோட பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர். அப்போ அவருக்கு எவ்வளோ ஆக்சஸ் இருக்கும். அவரோட வீடியோவே நான் சமீபத்தில் பார்த்து அதிர்ந்த வீடியோ சார். அது இவருடைய ஏற்கனவே ஜெகபர் அலியோடைய வீடியோ பார்த்தோம் நம்ம. அது ஒரு விதமான அப்பீலிங்க. இது வந்து என்னை கொன்னுடுவாங்க, போட்டுருவானுங்க, நான் சாவ போகிறேன், அப்போ என்ன வேணா பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த மனுஷன் பொய் பேசல. சாகும் கடைசி நிமிடம் வரை சட்டத்தை வந்து நான் மதிப்பேன்றாரு, பொய் பேசல. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை. வக்ஃபு வாரிய சொத்துல அனுபவிக்கிறதுக்காக கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி ஒரு கல்யாணமான பொண்ணை டைவர்ஸ் பண்ண வச்சு அவர் உள்ளே வந்து அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக சண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அதை எதிர்த்து 3 வருஷமாக அந்த சிவில் டிஸ்பியூட்டில் போராடுறாரு. முக்தவல்லியா, சாதாரண முக்தவல்லி. அவர் அந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்தவல்லின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து அந்த மனுஷனுக்கு இன்டெகிரிட்டி இருக்குது. அந்த பொண்ணு வந்து காலையில் தொழுவ போயிட்டு வந்தவரை வந்து வெட்டி கொன்ன உடனே நாங்கள் உங்களெல்லாம் வந்து பார்த்தோமங்க அப்படின்னு அந்த பொண்ணோட கதறலோ, அந்த ஹதிமானி அப்படின்ற அந்த நெல்லை கமிஷனரோட உட்காந்து அந்த பையன் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸும், அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய விதமும், நாங்கள் எடுக்க மாட்டோம், பணத்தை எடுக்க மாட்டோம்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமும் சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் அவ்வளவு ஒபீடியண்ட்டாக போகக்கூடிய ஒரு டீம். இல்லை, திருநெல்வேலி மாநகராட்சி உட்பட அந்த பகுதியில் எத்தனை பேர் வந்து என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு போய் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறதில்ல. அது இவரும் ஒரு வக்ஃபாரிய சொத்துடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாருங்கிறதும் காவல்துறைக்கு தெரிகிற போது குறைந்தபட்ச பாதுகாப்பை கொடுத்துருக்கவே முடியாதா? குறைந்தபட்ச பாதுகாப்பை விடுங்க சார், அவர் மேலே பிசிஆர் ஆக்டில் போடுறாங்க. யார் புகார் கொடுக்குறா? இந்த ஹிந்துவா இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆன ஒருத்தர் கொடுத்த புகார்ல அவர் மேல பொய் வழக்கு போடப்படுது. கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் தான் தௌஃபீக்னு கன்வெர்ட் ஆகிறாரு. தௌஃபீக்னு கன்வெர்ட் ஆகிறாரு. பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், தேவேந்திரகுல வேளாளர் இனத்தை சேர்ந்தவர். அங்க வந்து அவரு என்ன வந்து தலித்துன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு புகார் கொடுக்க இவர் மேல பிசிஆர் ஆக்ட்ல வழக்கு போடுறாங்க. பிசிஆர் ஆக்ட்ல வழக்கு போடுற அளவுக்கு முன்வந்த காவல்துறை, அந்த அளவுக்கு அறிவு செலுத்தின காவல்துறை இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அளவுக்கு ஏன் செலுத்தலை? இது ரொம்ப, அதாவது நீங்கள் மனித தன்மையிலேயே நம்ம வட இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் எல்லாம் நம்ம பார்த்து வந்து வெகுண்டு எழுவோம். நம்ம இந்த அளவுக்கு அடிக்கிறாங்களேன்னு. இது என்ன கொடுமை? இது என்ன கொடுமை? இது ஜெகபர் அலியா இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, ஜாகிர் ஹுசைனா இருந்தாலும் சரி, இது என்ன கொடுமை? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமை அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் கம்ப்ளீட். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்றீங்க. ஒருத்தர் மீது மட்டும் தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து கோபாலகிருஷ்ணன்கிறவர் மீது மட்டும் தான் நடவடிக்கை. இன்னொரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் செந்தில்குமார்ங்கிறவரை பத்தியும் திரு ஜாகிர் ஹுசைன் அந்த காணொலியில பேசுறாரு. அவர் மீது இன்னும் எதுவும் நடவடிக்கை, அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க, தெரியல எனக்கு அதுக்கான டீடைல். கோவைக்கு ஏதோ மாற்றப்பட்டிருக்காரு, அது ரைட். ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா சார்? அதே மாநகராட்சி ஆணையர் என்ன சார் பண்ணிட்டு இருந்தார்? மாநகர கமிஷனர் அவர் என்ன சார் பண்ணார்? அவர்கிட்டையும் போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, கலெக்டர்கிட்டையும் போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சும் பேசியிருக்காங்க. சிஎம் செல்லுக்கும் போட்டிருக்காரு, எல்லாமே போட்டிருக்காரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தௌஃபீக்கையும் திரு ஜாகிர் ஹுசைனையும் அழைத்து வச்சு சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அவர் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் நடத்தப்பட்டிருக்கு. அப்பவும் அவரு அந்த டெட் எண்ட்ல சொல்றாரு பாருங்க, எனக்கு அந்த வார்த்தைகள் தாங்க என்னால கண்ணில் தண்ணி வந்துச்சு. என்னை கொன்னுடுவானுங்க, 20 பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, என்னை போட்டுருவானுங்க, சாவு போறவன் வந்து எதை வேணா சொல்லல, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து ஒரு சொல் வெல்லும்,
ஒரு சொல் கொல்லும். இது வந்து கண்ணீரை வர வைக்கக்கூடிய கொடுமையான சொல் இது. நான் இது ஒரு தனிப்பட்ட இன்சிடெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த நெல்லை, இந்த தென் மாவட்டங்களில் இன்னொரு ஆபத்தும் இருக்குங்க சார். இங்கே எல்லாமே உளவு பிரிவில் இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க, ஒரு உயரதிகாரியுடைய சாதியை சேர்ந்தவங்க தான் உளவு பிரிவில், எஸ்பி உளவு பிரிவிலையும் சரி, டிட்டாச்மெண்ட் சொல்லிட்டு மாநில உளவு பிரிவுக்கு வருவதற்கும் ஒரு குறிப்பிட்ட இவங்க தான். இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னொரு பிரிவு மேலே பயங்கரமாக வன்முறையை ஏவி விடுறாங்க. இது வந்து தொன்று தொட்டு நடக்குது. பல ரவுடிகள் வந்து இன்னொரு சாதியை சேர்ந்த, ஆதிக்க சாதியை சார்ந்த ரவுடிகளை இன்னொரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்க மேலே ஏவி விட்டுட்ருக்காங்க. இது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு வித்திடக்கூடிய அளவில் இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுக்க வந்து போலீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தெரியாது, அரசுக்கு தெரியாதா அந்த நியமனங்கள் செய்யும் போதே அதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க? இது பல டைம் வந்து நாங்கெல்லாம் நக்கீரன்ல பல டைம் வந்து இதை ஸ்டோரியாவே போட்டிருக்கோம். இந்த தென் மாவட்டங்களில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத நக்கீரன்ல ஸ்டோரியாவே போட்டிருக்கோம். பல விஷயங்களை கொண்டு போயிருக்கோம் நாங்கள். ரைட்டுங்களா? அது வந்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் ஆகட்டும், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரியர், அவர் இனத்தை சேர்ந்தவங்க, அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய இருக்காங்க. இதெல்லாமே இருக்குது சார், பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு சார். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பண்ணுவீங்க? திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர் கொலை, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரிலீவு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் ஒரு கணவன் மனைவி கொலை 100 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரிலீஃப் என்பது கிடையாது. அதே மாதிரி இப்போ என்கவுண்டர் சொல்றாங்க. என்கவுண்டர் இல்ல, இதுல எதெல்லாம் காவல்துறை தடுத்திருக்க முடியும், எதெல்லாம் காவல்துறை கட்டுப்பாடு? கண்டிப்பா சார், இந்த ஈரோடு கொலையிலேயே சென்னை நகரம் தான் சார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சென்னை நகரத்தில் ஆம்ஸ்டாங்குக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் கிடையாது. ஏன் இல்லைன்னா இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா போலீஸு, அது பர்ஃபெக்டா நடக்குது சென்னையில். பர்ஃபெக்டாக வாரண்ட், எந்த ரவுடியாக இருந்தாலும் வாரண்ட் இருக்கும் அவனுக்கு. அதை வந்து போலீஸ் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்கில் வந்து சென்னை நகர போலீஸ் கற்றுக்கிட்ட பாடம் வந்து இந்த ரவுடிசம் மூமெண்ட்டை எப்படி நம்ம பண்ணணும்னு. அதனால தான் சீமான் வீட்டுக்கு போன தந்தை பெரியார் திராவிட கழக தொண்டர்கள் வந்து பெட்ரோல் குண்டு வீச போகிறாங்கன்றதை ஆன்டிசிபேட் பண்ணி முன்கூட்டியே வந்து சென்னை மாநகர உளவுத்துறை வந்து கண்டுபிடிக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயங்கள் வந்து சரியா நடைமுறைப்படுத்தப்படும். சென்னையில மட்டும் சரியா இருக்கு, சென்னையில மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தலைநகரம்ங்கிறதுனால தலைநகரம். அதுலயும் வந்து இப்போ கோட்டூர்புரத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு மர்டர் வந்து, ரவுடி மர்டர் வந்து நடந்துருச்சு. ரைட் சார். இதை வந்து சட்டம் ஒழுங்கு தான் சார் ஒரு ஆட்சியுடைய துலாக்கோல். சட்டம் ஒழுங்குல நீங்க ஃபெயிலியர் ஆனீங்கன்னா, தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சம்பவம், சாத்தான்குளம் மாதிரி இப்போ சொன்னார் இல்லையா சாத்தான்குளம், அந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து வந்ததுன்னா ஒரு ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் சார். பொள்ளாச்சி, தூத்துக்குடி, இது இந்த மாதிரி சாத்தான்குளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா ஒரு ஆட்சியோட பேர் வந்து குயிக்காக அப்படியே சுகர் அதிகமாகுது, சுகர் இறங்குற மாதிரி போயிடுது சார்.